இங்க வந்து 1 வாரம் ஆக போகுது. என்னடா இன்னும் இந்த காரக்குழம்புன்ற பேச்சே அடிபடலையே நெனச்சேன். நான் நெனச்ச மாதிரியே அந்த முத்து ஊர்ல இருந்து முள்ளங்கி எடுத்துட்டு வந்திருந்தோம்ல, அத வச்சு முள்ளங்கி காரக்குழம்பு செஞ்சு தரியான்னு கேட்கிறாரு. எனக்கா இவர் இன்னும் திருந்தல மாமான்ற கதையா தான் இருக்கு. அப்படி என்னதான் இந்த காரக்குழம்புல இருக்கோ எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா என்னமோ ஒண்ணு இருக்கு. சரி ஓகே ஆசையா கேட்கிறாரே செஞ்சு குடுப்போம்னு சொல்லிட்டு அன்னைக்கு டியூட்டிக்கு போயிருந்தாரு. அதனால நைட் வரும்போது செஞ்சு குடுத்துடலாம்னு சொல்லிட்டு டின்னருக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஊர்ல இருந்து இந்த முள்ளங்கி முருங்கைக்காவும் எடுத்துட்டு வந்திருந்தேன்னா அத 3 பேட்சா பிரிச்சு 2 தடவை சாம்பார் வச்சுட்டேன். 3வது அந்த முருங்கைக்காவை மட்டும் எங்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு முள்ளங்கி கூட சேர்த்து இதையும் காரக்குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு 2யும் மிக்ஸ் பண்ணி தான் காரக்குழம்பு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சாம்பாருக்கு ஓகே, காரக்குழம்புக்கு 2யும் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது டேஸ்ட் ஓகேவா இருக்குமான்னு ஒரு டவுட்ல தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா டேஸ்ட் சூப்பரா தான் வந்திருந்தது. குழம்பு கூட்டி கரெக்டா ஒரு கொதி வரும்போது இந்த முத்து வந்துட்டாங்க. அப்படியே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். 1 வாரமா ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்குமா தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். என்னன்னா திடீர்னு 1 வாரமா முட்டி வலி வந்துருச்சு. 1 மாசம் லீவ்ல ஆடி ஆட்டம் என்ன ஓடிய ஓட்டம் என்னன்னு எங்கெங்கயோ அலைஞ்சேன். இப்போ 1 வாரமா பிசியோக்கு போயிட்டு வந்துட்டு வந்த வேகத்துல குழம்பு மறுபடியும் ஆன் பண்ணி வச்சுட்டு சைட்ல இந்த அப்பளம் பொரிச்சு எடுத்து சூப்பரா டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளவுதான் பாய்.